പ്രൈസ് ദി ലോർഡ്, ഗ്ലോറി ടു ഗോഡ്, ഹല്ലേലൂയ. മിക്ക 4 அதில் என்னென்னா, கர்த்தர்னு ஆராதிக்கிறதுக்கு நம்ம போகும்போது அங்கே கர்த்தர் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படி இப்படின்னலாம். அப்புறம் அதே மாதிரி சொல்கிறாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி அழகணும், உன்னை உருவாக்கின ஆளே செத்து போயிடுச்சா, நான் இருக்கல கைவிடாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பிரேஸ் தி லார்ட். இன்னத்த பைபிள் வேர்ட்ஸ். அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, என்னோடய லைஃப்பில் இருந்தது நான் சொல்கிறேன் இப்போ. அதாவது நான் இப்போ செப்ரேட்டாக இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஃப்ளாட்டுக்கு தனியாக போகும்போது ஹஸ்பண்ட் 15 நாள் பெங்களூர் போவாங்க. அப்போது எனக்கு ரொம்ப பாசம் இருந்தது இவங்க மேலே. அப்போது என்னாச்சுன்னா, 15 நாள் அப்படி போகும்போது ஒரு நாள் எனக்கு டக்குன்னு இன்சைட்டில் ஒரு பொண்ணு ஒரு சுமருக்கிட்டங்க கார்னருங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். இன்சைட் பயப்படுறதுக்கு நான் சொல்லலது, உள்கண்ணில் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்த உடனே டக்குன்னு எனக்கு பயம் வரல, உள்ளது ஒரு பயமாக தோணலை எனக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்டெல்லாம் வந்தாங்க. அப்போது நான் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லலை அது. ஏன்னா ஒருவேளை நான் சொல்லிவிட்டு எனக்கு உள்ள பயம் வந்துருமான்னு பயந்துட்டு நான் சொல்லலை. அப்படியே போயிடுச்சு லைஃபு. அதுக்கப்புறம் 2 days அப்புறம் வேறு பார்த்துடுச்சு. அது நான் இப்போ சொல்ல விரும்பலை. அப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்சம் இஷ்யூஸ்னால் அதை சொல்ல விரும்பலை. நான் இப்போ செப்ரேட்டாக இருக்கிறாங்க. இப்போ 2 years முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ எனக்கு கிடச்சிருச்சு இன்ஸ்டாகிராமில். அப்போ எனக்கு இப்போது 1 or 2 yearsல எனக்கு புரிஞ்சிருச்சு, என்னோடய கஷ்டத்தில் நெருக்கத்தில் என்னையே கர்த்தர் காட்டியிருக்காங்க, நான் இப்படியெல்லாம் இருக்குன்னு. பட் இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த போஸ்ட் 2 days முன்னாடி நான் பார்த்தேன் இந்த வீடியோ. அந்த வாய்ஸ் கிளிப்பும் ஓகே, எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு ஆயிருக்கும். பட் இந்த இமேஜ் வித் இந்த இமேஜும் இந்த வாய்ஸ் கிளிப்பும் பார்த்த உடனே நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஸ்லெப்ட். அப்புறம் 2 daysக்கு அப்புறம் தான் அம்மாக்கிட்ட சொன்னேன், இப்படி நடந்துருச்சுமான்னு. பிரேஸ் தி லார்ட். இப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தால் கர்த்தரே எல்லாருமே பார்த்துப்பாங்க. அவங்க எப்பவுமே சொல்கிறாங்க என்கிட்ட, நான் உன்னை கைவிட மாட்டேன். പ്രൈസ് ദി ലോർഡ്, ഗ്ലോറി. പക്ഷെ നീ ഭയങ്കരമായിട്ട് ആഗ്രഹിക്കുന്ന ആളെ ദൈവം വന്ന് നിനക്ക് തിരിച്ചു വരുമെന്ന് പറഞ്ഞാൽ നീ ഹാപ്പി ആവില്ലേ? ഇല്ല. അതെന്ത്? നീയല്ലേ പറഞ്ഞ നിന്റെ ലൈഫിൽ നിന്ന് വേണ്ടപ്പെട്ട ഒരാൾ പോയി, അയാൾ ഉണ്ടായിരുന്നപ്പോ നീ ഭയങ്കര ഹാപ്പി ആയിരുന്നു എന്നൊക്കെ. ஹாப்பியா தான் இருந்தேன், ஆனா அவங்க என்னை விட்டு போற வரைக்கும். അല്ല, അത് ആരായിരുന്നു? அவங்க தான் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா கொடுத்த ஹாப்பினஸை விட வேதனையும் வலியும் 2 மடங்கா திரும்ப கொடுத்துட்டு போயிட்டாங்க. നീ പറയുന്നൊന്നും എനിക്ക് വ്യക്തമാവുന്നില്ല. പക്ഷെ നിനക്ക് ഇത്രയും വിഷമമുണ്ടെങ്കിൽ നിനക്ക് ആളടുത്ത് തിരിച്ചു പോയാൽ പോരെ? அவங்க எனக்கு திரும்ப வேணாம். எனக்கு என்னோட மெமரிஸை அரைஸ் பண்ணி என்னோட பழைய மென்டல் ஹெல்த் அண்ட் பீஸ் திரும்ப வேணும். அது மட்டும் போதும்.